Hello guys, இந்த வீடியோவில் நம்ம நீட் பிஜி ரீகால் சீரீஸில் 2024 நீட் பிஜியில் கேட்கப்படுறத ஃபிசியாலஜியிலேருந்து கேட்கப்படுறத கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக ஃபிசியாலஜிலேருந்து 2 ஷிஃப்ட்லையும் சேர்த்து 14 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த 14 கொஸ்டின்ஸையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் அ டைப் 2 DM patient, serum insulin level are found to be raised. டயபெட்டிஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஹீ இஸ் அட்வைஸ்ட் டு எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் glute will help to improve இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் எக்ஸசைஸ்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த glute ரிசெப்டார்ஸ் இருக்குல்ல, அந்த glute ரிசெப்டார்ஸில் எந்த ரிசெப்டார்ஸ் ஆர் இன்சுலின் சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ரிசெப்டார் இன்சுலின் சென்சிட்டிவ்ங்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அது நல்லா வேலை பார்த்து நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஒரே ஆன்சர் GLUT4. ஸோ GLUT4 இஸ் த இன்சுலின் சென்சிட்டிவ் ரிசெப்டார். அடுத்து செகண்ட் கொஸ்டின், SOR test is mediated by which of the following receptors? T1R1, TRPV1, T1R3 மெட்டபாலிக் ரிசெப்டார்ஸ்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டை பற்றி பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட், சால்ட்டி, சாவர், பிட்டர் அண்ட் உமாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 5 டேஸ்ட்டில் நமக்கு ரிசெப்டார்ஸ் வைஸ் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ 2 டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஒன்று லைகான் கேட்டட் ரிசெப்டார்ஸ், இன்னொன்று ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார்ஸ். இதில் இந்த சால்ட் அண்ட் சார் டேஸ்ட்டுக்கு தான் லைகான் கேட்டட் ரிசெப்டார்ஸ். வேறஸ் இந்த மீதி 3 இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட், பிட்டர் அண்ட் உமாமி, இது எல்லாமே நமக்கு ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார்ஸில் வந்துடுது. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சவர் டெஸ்ட் வந்து லைகான் கேட்டட் ரிசெப்டார்ஸ். ஸோ இதில் ஆப்ஷன்லேயே பாருங்கள், இது ரெண்டும் ஜிபிசிஆர் கிடையாது, மெட்டபாலிக் ரிசெப்டாரும் கிடையாது. ஏன்னா நம்ம லைகான் கேட்டட் ரிசெப்டார்ஸ்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நம்ம பேசிக்காக எது லைகான் கேட்டட் எது ஜிபிசிஆர்னு பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சவர் டெஸ்ட் இஸ் மீடியேட்டட் பை TRPV1. அந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. TRPV1னா டிரான்சியன்ட் ரிசெப்டார் பொட்டன்ஷியல் வேனிலாய்ட் 1 ரிசெப்டார். ஸோ இந்த பேசிக்காக இந்த சேனல் எப்படி போகுதுன்னா, ஈனக் சேனலில் ஹைட்ரஜன் அயான் மூமெண்ட்னால் வர்றது சார் டேஸ்ட், அதே ஈனக் சேனலில் சோடியம் அயான் மூமெண்ட்டால் வர்றது சால்ட்டி டேஸ்ட். ஸோ வித் திஸ் நம்ம தேர்டு கொஸ்டின் போகிறோம். டு ப்ரிவெண்ட் பாலிஸ்பெர்மி விச் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் த ஜோனா பெலுசிடா ஆஃப் த oocyte ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஒரு oocyte இருக்குது, அந்த oocyteல நிறையா ஸ்பெர்ம்ஸ் வந்து அதில் சேர வரும். ஆனால் அதில் ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டு உள்ளே போக முடியும். இப்போ அந்த ஒரு ஸ்பெர்ம் போனோடனே அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணணும்னா, அந்த ரியாக்ஷன் ஆகிட்டு மீதி எந்த ஸ்பெர்மையும் அடுத்து வராமல் தடுக்கும். ஏன்னா மீதி ஒன்று வந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு பாலிஸ்பெர்மி, அதை தடுக்கணும். ஸோ அது என்ன ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஸோ ஆக்ரோசோமல் ரியாக்ஷன்னா இந்த ஆக்ரோசோம்னு இந்த ஹெட்டில் இருக்கும், அது வந்து இந்த ஊசைட்டில் பட்டோன்னே அந்த ஆக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கும். அது ஏன் நடக்குதுன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆகிறதுக்காக நடக்குது. ஆனால் நம்ம கொஸ்டின் கேட்டது அது இல்லை. ஸோ இது கிடையாது. இன்க்ரீஸ்ட் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஆஃப் த oocyte. ஸோ இது நடக்கிறது. கார்டிக்கல் ரியாக்ஷன், கரெக்ட், கார்டிக்கல் ரியாக்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கார்டிக்கல் ரியாக்ஷன் அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஒரு இட் ட்ரிகர்ஸ் அ கால்சியம் வேவ். ஸோ உள்ள கால்சியம் ஜாஸ்தியாக ரிலீஸ் ஆகுது. இந்த கால்சியம் ரிலீஸ் ஆகிறதுனால விச் இன்டர்ன் ட்ரிகர்ஸ் த ரிலீஸ் ஆஃப் லைசோசோமல் என்சைம். உள்ள லைசோசோம்லேருந்து என்சைம் ரிலீஸ் ஆகும். அந்த என்சைம் என்ன பண்ணுது, ஜோனா பெலுசிடா 3 ரிசெப்டார், ZP3 ரிசெப்டார்னு ஒன்று ரிசெப்டாரில் ஆக்டிவேட் ஆகி அதை டைஜஷன் பண்ணி அந்த ஜோனா பெலுசிடாவே ஆல்டர் பண்ணுது. எந்த மாதிரி ஆல்டர் பண்ணுதுன்னா, வேறு எந்த ஸ்பெர்மும் அடுத்து உள்ளே வராத மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சிருது. ஸோ அதுக்கு பேர் தான் கார்டிக்கல் ரியாக்ஷன். ஸோ இது இட் ப்ரிவென்ட்ஸ் பாலிஸ்பெர்மி which is asked in the question. அடுத்து fourth question, a 60-year-old patient came with puncture wound on the left chest. லெஃப்ட் செஸ்ட்டில் ஒரு பங்க்சர் wound இருக்குது. ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கன்ஃபர்ம்ட் நியூமோதொராக்ஸ். ஒன்றும் இல்லை, நியூமோதொராக்ஸில் ஒருத்தர் 60-year-old வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. which of the following is correct regarding the condition? lung volume increases, thoracic volume increases, lung volume decreases, thoracic volume decreases. என்னென்னமோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நியூமோதொராக்ஸில் லங் வால்யூம் என்ன ஆகும், thoracic வால்யூம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமோதொராக்ஸ்னால் அந்த லங்கோ தொராக்ஸோ கொலாப்ஸ் ஆகும், அவ்வளோதான். கொலாப்ஸ் ஆகும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லங் இருக்குது, lung is like a balloon.
இப்போ இந்த லங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொலாப்ஸ் ஆக்குனா என்ன ஆகும், லங்கு சின்னதாகுமா இல்லை பெருசாகுமா? சிம்பிள். ஒரு பலூன் கொலாப்ஸ் ஆக்குனா என்ன ஆகும், சின்னதாகும், சுருங்கிடும். ஸோ லங் வால்யூம் டிக்ரீசஸ். ஓகே, அடுத்து நம்ம ரிப் கேஜ் பார்ப்போம். தொராசிக் வால்யூம்னா என்ன, ரிப் கேஜ். ஸோ இந்த ரிப் கேஜ் ஒரு போன், அந்த போன் வந்து இப்படி இருக்குமா, பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டு இருக்கும், வந்து இந்த இடத்துல நமக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸ்டர்னமில். இப்போ இப்படி ஒரு போன் வளைஞ்சிருக்க போன் வந்து இந்த கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் எ டெண்டன்சி டு மூவ் அவுட்வேர்ட்ஸ். சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு போனை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இப்படி வளைச்சி வைங்க. இப்போ திடீர்னு அதை விட்றீங்க, என்ன ஆகும், உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டிக் இருக்குது, அது இப்படி வளைக்கிறீங்க, 2 கை பிடிச்சி 2 எண்ட்லையும். இப்போ அந்த கையை விட்டுறீங்க, என்ன ஆகும், இட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் பேக் லைக் திஸ், அதாவது இட் கோஸ் அவுட்வேர்ட்ஸ். விட்டிங்கன்னா அதேமாதிரி தான் போகணும், இட் கோஸ் அவுட்வேர்ட்ஸ். ஸோ இப்போ தொராசிக் வால்யூம், இது போன் அவுட்வேர்ட்ஸ் போனிச்சுன்னா உள்ள தொராசிக் வால்யூம் என்ன ஆகும், தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும், த டெண்டன்சி ஆஃப் த லங் டு decrease its volume while collapsing and the tendency of the thoracic to increase its volume during collapsing. அதுதான் இங்கே இந்த கொஸ்டினில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லங் வால்யூம் டிக்ரீசஸ் அண்ட் thoracic volume increases is a correct answer. அடுத்து 5th கொஸ்டின் பார்க்குறோம். The resting membrane potential of the nerve is minus 70 millivolt. Increased permeability of which ion is responsible for RMP அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கால்சியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைட் ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்ஷன் மெம்பரேன் பொட்டன்ஷியல்னால் நமக்கு மெயினாக அது இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த பொட்டாசியம் அயான்ஸ். ஸோ பொட்டாசியம் அயான்ஸ் உள்ள 1-2 கம்மியானால் கூட உங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா பொட்டாசியமோட ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டாசியமோட நார்மல் வேல்யூ 3.5 to 5.5. ஸோ இப்போ இதில் 1 குறைஞ்சாலும் உங்களுக்கு பெரிய அளவு சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது அயானிக் டிஃப்ரென்ஸே அப்படி தான். வேறு நம்ம சோடியம் வந்து 130 to 140 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதோட அயானிக் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5-6 குறைஞ்சால் தான் அந்தளவுக்கு பெருசாகும். ஸோ மெயினாக இந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலை வந்து காட் பண்ணுறது பொட்டாசியம் தான். அடுத்து 6th கொஸ்டின். 50-year-old patient presents with chronic tingling sensation in the forearm. A neurological examination is done and appears to be normal. Which of the following receptors are correctly matched? ஸோ இந்த கொஸ்டினில் என்னமோ ஒரு இது கேட்குறாங்க, chronic tingling forearm எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த கொஸ்டின் கேட்டிருக்குது வேறு. என்னென்னா 4 ரிசெப்டார் இருக்குது, அந்த டாக்டைல் ரிசெப்டார். அதில் எது கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபங்க்ஷன். ஸோ அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு லைன் வேறு, செகண்ட் லைன் வேறு. ஆனால் செகண்ட் லைன் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இதுக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாக்டைல் ரிசெப்டாரை பற்றி. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் இப்போ ஒருத்தர பார்த்துருவோம். மெர்க்கல் செல்ஸ், பசினியன் கார்பஸ்யூல், மீசனல் கார்பஸ்யூல், ருஃபினி கார்பஸ்யூல். ஸோ இப்போ இதில் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். மீசனல் கார்பஸ்யூல், பசினியன் கார்பஸ்யூல், மெர்க்கல் டிஸ்க் அண்ட் ருஃபினி கார்பஸ்யூலை ருஃபினி எண்டிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது ஏன் 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ம் அதாவது இந்த ஆர்டரில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா மீசனல் கார்பஸ்யூல், இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். அதில் இந்த மெர்க்கல் டிஸ்க் வந்து எபிடெர்மிஸில் இருக்கும், மீசனல் கார்பஸ்யூல் டெர்மிஸில் இருக்கும், பேப்பிலர் டெர்மிஸில். இந்த பசினியன் கார்பஸ்யூலும் ருஃபினி எண்டிங்ஸும் டீப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெர்க்கல் டிஸ்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, அந்த மேலே இருக்க டெக்ஸ்சர், அந்த மைல்டு ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோ வைப்ரேஷன் கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து இந்த ருஃபினி எண்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த மசில்ஸ் அந்த இடத்துல ஜாயிண்ட் இருந்து எண்டிங்ஸ் வர்றது தான் ருஃபினி எண்டிங்ஸ். ஸோ ருஃபினி கார்பஸ்யூல்ஸ் ஆர் ஸ்ட்ரெச். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, மீசனல் கார்பஸ்யூல் ஸ்ட்ரெச்சுங்கிறாங்க. ஸோ இது 2மே தப்பாயிடுது. ஸோ இப்போ இந்த கார்பஸ்யூல் மீசனல் கார்பஸ்யூல் அண்ட் பசினியன் கார்பஸ்யூல், இதில் பசினியன் கார்பஸ்யூல்ஸ் ஆர் ஃபாஸ்ட் வைப்ரேஷன் விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம மிச்சம் இருக்கிறது ஒன்று தான், அதுவும் கரெக்ட் ஆன்சராக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து 7th கொஸ்டின். A 30-year-old female went on vacation and fall asleep while sitting on a bench. வெக்கேஷன் போய் தூங்கிட்டாங்க. After some time she woke up with sunburn. ஸோ வெயில் அடிக்குதுன்னு கூட பார்க்காம தூங்கிட்டாங்க. ஏஞ்சி பார்த்தா ஃபுல்லாக சன்பர்ன்டாக இருக்காங்க. உடனே லேட்டர் she went back home. She experienced pain while taking warm bath at 40 degrees Celsius. ஆல்ரெடி சன்பர்ன் ஆனதும் பத்தாமல் போய் சுடுதண்ணியில் குளிச்சிருக்காங்க. குளிச்சா she is experiencing pain. So which of the following receptors is responsible for the following and what is இதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரிசெப்டார் ஒரு ஆப்ஷனு, அடுத்து அல்லோடெனியா, ஹைப்பரால்ஜீசியா, அது வந்து என்ன கண்டிஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டிஷன்னு கண்டுபிடிப்போம். இப்போ வார்ம் பாத் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்ம் பாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம்த்து தான் தெரியணும், வார்ம்த்து தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, திஸ் பேஷண்ட் இஸ் ஃபீலிங் பெயின். ஸோ வார்ம்த்து ஃபீல் பண்ணல, பெயின் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு நான் நாக்ஷியஸ் ஸ்டிமுலஸ், அப்படின்னா ஒரு நான் பெயின்ஃபுல் ஸ்டிமுலஸ்
இஸ் பெர்சீவ்டு பெயின்ஃபுல் அப்படிங்கிறது தான் அல்லோடைனியா அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள். டெஃபினிஷன்: ஒரு நான் நாக்ஷியஸ் ஸ்டிமுலஸ் பெயின்ஃபுல்லாக இருந்தால் அது பேர் அல்லோடைனியா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் ஹைப்பரால்ஜிசியாவை தூக்கிடலாம். நம்ம அல்லோடைனியா தான் எய்தர் தெர்மல் ரிசெப்டார் ஆர் இனாக்குவஸ் தெர்மல் ரிசெப்டார் தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இனாக்குவஸ் தெர்மல் ரிசெப்டார்ஸ். ஏன்னா அந்த ரிசெப்டார்ஸ் தான் உங்களுக்கு சன்பர்ன்ட்டில் ஆக்டிவேட் ஆகிடும். சன்பர்ன் ஆகிறப்ப அதோட சென்சிட்டிவிட்டி இதாகி த்ரெஷோல்ட் கம்மியாகி இட் பிகம்ஸ் சென்சிட்டிவ். ஸோ அது உடனே எப்போ நீங்கள் மைல்டாக இது பண்ணாலுமே அது ரொம்ப ஆக்டிவேட் ஆகி நான் நாக்சியஸ் ஸ்டிமுலஸை கொடுக்க வேண்டியது நாக்சியஸ் ஸ்டிமுலஸை கொடுக்கும். அது அல்லோடைனியா. ஸோ இதுக்கான ஆன்சர் இனாக்குவஸ் தெர்மல் ரிசெப்டார்ஸ். அடுத்து 8th கொஸ்டின். அரேஞ்ச் த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் NMJ என் பிளேட் பொட்டன்ஷியல். ஸோ என் பிளேட் பொட்டன்ஷியலில் சினாப்ஸில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. இது ப்ரீ சினாப்டிக் எண்ட், இது போஸ்ட் சினாப்டிக் எண்ட். இப்போ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இது வருமா, இம்பல்ஸ் வருமா, வந்தோடனே உள்ள கால்சியம் என்ட்ரி ஆகும். கால்சியம் என்ட்ரி ஆனோன்னே வெசிகல்ஸ்லேருந்து அசிடைல் கோலின் இங்கே ரிலீஸ் ஆகும். இங்கே ரிலீஸ் ஆனோன்னா அசிடைல் கோலின் சென்ஸ் பண்ணி இங்கேருந்து உள்ள சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி உள்ள சோடியம் சேனல் வரும். அப்படியே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கேரி ஆகும். இவ்வளோ தான் சிம்பிளாக நடக்கிறது. இதை நம்ம ஆப்ஷனில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு என்னாவது, அசிடைல் கோலின் ரிலீஸாக கால்சியம் என்ட்ரியா சோடியம் என்ட்ரியா? ஃபஸ்ட்டு கால்சியம் உள்ளே வந்தால் தான் அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆக முடியும்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கால்சியம் உள்ளே வருது. அடுத்து என்னாவது, அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகுது. அடுத்து என்னாவது, அடுத்த இந்த போஸ்ட் சினாப்டிக் எண்டில் சோடியம் உங்களுக்கு என்ட்ரி ஆகுது. ஸோ இதுதான் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் என்ட்ரி, அசிடைல் கோலின் ரிலீஸ் அண்ட் சோடியம் என்ட்ரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா the functioning of the thyroid involves the transport of iodine from the blood to the thyroid follicle. ஓகே, அயோடின் வேணும் தைராய்டுக்கு, பிளட்லேருந்து தைராய்டு ஃபாலிக்கல் போகணும். இப்போ the iodine is transported from the follicle to the colloid. Which pump or channel is for transport of iodine from the follicle to colloid? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா இந்த அயோடின்ங்கிறது இதுதான் ஒரு தைராய்டு செல்லுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெளியே பிளட்டு போயிட்டுருக்கும். அந்த பிளட்லேருந்து அந்த பர்டிகுலர் அயோடின் உங்களுக்கு உள்ளே வரணும் தைராய்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த செல்லிருந்து உள்ள ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அந்த இப்போ இதுதான் ஃபாலிக்கல்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபாலிக்கலுக்கு அந்த அயோடின் போகணும். ஸோ இதுக்கு அயோடின் டிரான்ஸ்போர்ட்டுக்கே 2 டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ரிசெப்டார் இஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று, இந்த இடத்துல இருக்க இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் எந்த ரிசெப்டார் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயோடின் ஃப்ரம் ஃபாலிக்கல் டு த கொலாய்டு. இதில் எது ஃபாலிக்கல் டு கொலாய்டு? இதுதான் ஃபாலிக்கல் டு கொலாய்டு. ஸோ இந்த பர்டிகுலர் இதை தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம ரெண்டுமே என்னென்னு தெரிஞ்சுப்போம். அது என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது இந்த புல்ல போது பார்த்தீங்களா, இதுதான் சோடியம் அயோடின் சிம்போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் இந்த ரெண்டாவதாக இருக்குது பென்ட்ரின் அப்படிங்கிற சேனல். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் பென்ட்ரின். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி சோடியம் அயோடின் சிம்போர்ட்டர் அப்படின்னு போட்டக்கூடாது. ரெண்டுமே நான் ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து 10th கொஸ்டின். A patient who underwent right limb amputation 2 years back now present with severe pain in the limb. அதான் phantom limb pain சொல்கிறாங்க. கையே இல்லை அவருக்கு, ஆனால் அவருக்கு இல்லாத கையில் பெயின் வரும். ஆன் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் வாட் இஸ் த ஃபைண்டிங் சீன்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் இப்படி நடக்குதுன்னா, இந்த அதுக்கு அந்த ஏரியாவிலேருந்து வர ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் ப்ரொஜெக்ட் இன் டு த அட்ஜசன்ட் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு விரலை மட்டும் வெட்டினாங்கன்னா அந்த பக்கத்து விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு விரலும் அந்த சைடு விரலும் அதுக்கான நர்வ்ஸ் இன்டாக்டாக தான் இருக்கும். அது போய் இந்த ஏரியாவையும் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கள் கார்டெக்ஸில் கவர் பண்ண ஆரம்பிச்சு நம்ம அதில் ஏதாச்சும் மைல்டு பெயின் வந்தாலும் இந்த இல்லாத விரலில் பெயின் இருக்க மாதிரி பெர்சீவ் ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு கையே இல்லைனாலுமே நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அது வருது பார்த்தீங்களா, அது வந்து அட்ஜஸ்டன்ட் ஃபைபர்ஸில் ப்ரொஜெக்ட் ஆகி இட் ஓவர்லாப் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் அயன் அப்சார்ப்ஷன்? அயன் அப்சார்ப்ஷனில் இது தப்புன்னு கேட்குறாங்க. ஃபெரி ரிடக்டேஸ் கன்வெர்ட்ஸ் Fe2+ to Fe3+. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இதுதான் தப்பு. ஏன்னா பேரில் ஃபெரி ரிடக்டேஸ் இருக்குது. அப்படின்னா அது என்ன பண்ணணும், Fe3+-ஐ Fe2+-ஆக மாற்றணும். அதுதான் அதோட வேலை. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறானது. இருந்தாலும் நம்ம மீதி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஆர்பிசி புரோட்டோபார்ஃபரின் இஸ் இன்க்ரீஸ் இன் அயன் டெஃபிஷியன்சி. கண்டிப்பாக அயன் இல்லைனா ஆர்பிசி புரோட்டோபார்ஃபரின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து அயன் எக்ஸ்கிரீஷன் இஸ் ஒன்லி த்ரூ ஸ்கின், gut and urothelial cells. ஆமாம், அதை படிச்சுக்கோங்க. பாடி cannot compensate if more than 10 RBC per hyperfield per day is lost in urine. ஒரு அளவுக்கு மேலே தான் பாடி கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெய்லி நீங்கள் 10 RBC ஒரு ஹைப்பர்ஃபீல்டுக்கு ஒரு 10 RBC போணுச்சுன்னா அதை பாடியால் காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் ஆஃப் அயன் கொடுக்கணும் அந்த மாதிரி கேஸஸ்க்கு.
அடுத்து 12th கொஸ்டின், த பேஷண்ட் presented with alcoholic gait and abnormal eye movements, அதாவது nystagmus சொல்கிறாங்க ஆஃப்டர் RTA, which lobe is of the cerebellum is affectedனு கேட்குறாங்க. ஸோ இப்போ செரிபெல்லத்தில் நமக்கு மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன லோப்ஸ் இருக்குன்னா 3 லோப்ஸ் இருக்குது. ஒன்று வெஸ்டிபுலோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க, வெஸ்டிபுலோ செரிபெல்லம். அடுத்து அதோட இன்னொரு பேர் தான் ஃப்ளோக்லோனோடுலார் லோப். அடுத்து ஸ்பைனோ செரிபெல்லம், அடுத்து செரிப்ரோ செரிபெல்லம். இப்போ இதில் ஒவ்வொன்றோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துக்கணும். இந்த வெஸ்டிபுலோ செரிபெல்லத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அண்ட் கெய்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேறு ஸ்பைனோ செரிபெல்லத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மோட்டார் மூவ்மெண்ட் கோஆர்டினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து செரிப்ரோ செரிபெல்லம் ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கெயிட் மாதிரி இருக்குது, ஐ மூமெண்ட்ஸ் நிஸ்டாக்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் தெரிஞ்சிடலாம் வெஸ்டிபுலோ நாடுலார் லோப் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டிபுலோ செரிபெல்லம்னு சொல்லிட்டு அந்த வெஸ்டிபுலோ செரிபெல்லம் இங்கே ஆப்ஷனில் இருக்காது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வெஸ்டிபுலோ செரிபெல்லத்தோட இன்னொரு பேர் தான் ஃப்ளோக்லோ நாடுலார் லோப். ஸோ அதை டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்து 13th கொஸ்டின், which of the following is the effects of posterior lesion in a Brodmann's area 22? Brodmann's area 22ல ஒருத்தவருக்கு லீஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு Brodmann's area 22னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Brodmann's area 22 is situated like around here, superior டெம்போரல் ரீஜனில் இருக்கும் 22ங்கிறது. ஸோ இது என்ன ஏரியானா வெர்னிக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெர்னிக்கிஸ் ஏரியாவில் ஓட இன்னொரு பேர் என்னென்னா சென்சரி ஸ்பீச் ஏரியா, அதாவது ஒருத்தர் பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கிற திறனையும் அதுக்காக நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுற திறனையும் இருக்குது வெர்னிக்ஸ் ஏரியா. இது போச்சுன்னா நமக்கு என்ன போவோம், ஆடிட்டரி ஃபங்க்ஷன் போவோமா? இல்லை, ஏன்னா இது ஆடிட்டரி ஏரியா கிடையாது. ரிசெப்டிவ் ஸ்பீச் ஏரியாவை எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச் ஏரியான்னு கேட்டிங்கன்னா இது போணுச்சுன்னா நமக்கு ரிசெப்டிவ் ஸ்பீச் ஏரியா போகும். ஏன்னா சென்சரியோட இன்னொரு பேர் ரிசெப்டிவ். வேறஸ் நமக்கு Brodmann ஏரியா 45 அண்ட் 44 அண்ட் 45ல ப்ரோக்காஸ் ஏரியா இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்காஸ் ஏரியா தான் இட் இஸ் அ மோட்டார் ஸ்பீச் ஏரியா, நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது அதில் தான் இருக்குது. ஸோ அதில் போணுச்சுன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச் ஃபங்க்ஷன் போகும், அது 44 45. வேறு ஆடிட்டரி ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு 41, எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன்னா 44 45, வேறு விஷுவல் ஃபங்க்ஷன்னா 17 18 19. இதெல்லாம் Brodmann ஏரியாஸ். இங்கே கொடுத்துருக்கிறது 22, அது வந்து வெர்னிக்ஸ் ஏரியா, இது ரிசெப்டிவ் ஸ்பீச் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரீனல் காம்பன்சேஷன் இன் மெட்டபாலிக் அசிடோசிஸ் டேக்ஸ் டைம் பிகாஸ் ஃபஸ்ட்டு என்னாகும், ஒரு ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பஃபர் ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் லங் ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் கடைசியாக தான் கிட்னி காம்பன்சேஷன் நடக்கும். ஸோ அது ஏன் டைம் எடுத்துக்குதுன்னா இனிஷியலி pH ஆஃப் த டியூபுலர் ஃப்ளூயிட் இன்க்ரீசஸ்னால் கிடையாது, லோ pH நார்மலி டிக்ரீசஸ் பைகார்பனேட் எக்ஸ்கிரீஷன் கிடையாது. இட் டேக்ஸ் ஹவர்ஸ் டு டேஸ் ஃபார் கிட்னி டு சிந்தசைஸ் என்சைம்ஸ் தட் ப்ரொடியூஸ் NH4+, விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கிட்னி வந்து லாங் டேர்மாக அது வந்து எஃபெக்ட் பண்ணும், அது சில என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி லாங் டைம் எஃபெக்ட் கொடுக்கறதால இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் டு ப்ரொடியூஸ், உடனே ப்ரொடியூஸ் ஆக முடியாது. ஸோ அந்த சிந்தசிஸ்க்கு டைம் ஆகிறது தான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ வித் திஸ் நம்ம 14 கொஸ்டின் ஃபிசியாலஜிலேருந்து பார்த்துருக்கோம். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் வீடியோஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வேணால் பாருங்கள். தேங்க்யூ.